கரெக்டா? எஸ். இல்லைடா, எப்போ நான் எதாவது ஒன்று கேட்பேன், நீ எனக்கு ஆன்சர் பண்ணுவேன். இப்போது ரொம்ப பிளாங்க் ஆகிற மாதிரி இருக்குது. கண்டென்ட் எதுவுமே இல்லையே, என்ன பண்ணலாம்? இன்றைக்கி ட்ரெண்டிங் என்ன? இப்போது ட்ரெண்டிங் காட்சி போகலாம்ல. நம்ம லாரன்ஸ் அண்ணா நம்ம இந்த டான்ஸ் மாஸ்டர் இருந்தால் சொல்கிறேன். அவர் இல்லைப்பா, வேற என்னையா நீங்கள்? சரி, அதுக்குள்ளே விஷ் பண்ணிட்டேன். நம்ம கண்டென்ட் உள்ள போகலாம். சரி சரி, ஓகே. லாரன்ஸ் அண்ணன் பற்றி தான் இப்போ கண்டென்ட்டு. விஷிங் என்னன்னு கேட்டுங்க. மொட்டை பரோட்டா சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதெல்லாம் சொல்லிட்டு மக்கள் வந்து கொஞ்சம் ஆதரவு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு பதில் சொல்லுங்கள். அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். இப்போது ட்ரெண்டிங். ஓகே, இப்போ நான் ஆரம்பிக்கிறேன். சொல்லு. நம்ம லாரன்ஸ் அண்ணன் அவர் யார் தெரியுமா? திருப்பி லாரன்ஸ் அண்ணா லாரன்ஸ் சொல்லலாம். அது எனக்கு இல்லை. நீ லாரன்ஸ் அண்ணா சொன்னாலே நம்ம லாவா லாரன்ஸ் அண்ணன் மேலே போயிட்டு இல்லை இல்லை இல்லை, அவர் மாஸ்டர் அவர் இல்லை. சரி, நம்ம லாரன்ஸ் அண்ணன் யாருன்னா சொல்வதெல்லாம் உண்மைன்னு ஒரு ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? ஆமாம், ஒரு அக்கா ஒருத்தர் சேர் போட்டுன்னு பேசினிருப்பாங்க. அதுவா? ஒரு அக்கா வந்து இந்த பக்கம் 4 பேர், இந்த பக்கம் 4 பேர் கூப்பிட்டு ஒரு பஞ்சாயத்து பண்ணுவாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் ஏழைங்க இருப்பாங்க, கஷ்டப்படுறவங்க, பெருசாக வருமானம் இருக்காது, ஒரு சாதாரண குடிசை வீட்டில். அந்த மாதிரியான 4 பேரை பிடிப்பாங்க அவங்க. அதுக்குன்னே ஒரு டீம் வச்சுருக்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்க குடும்பத்தில் எல்லார் குடும்பத்துலேயும் மேல் லெவல்லேருந்து கீழ் லெவல் வரையும் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்கும். ஏதாவது பிரச்சனை இருக்கும், ஏதாவது காதல் பிரச்சனை இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்ல. அதை நோண்டி என்னமோ இவங்க வந்து நாட்டாம மாதிரி இவங்களே தீர்வு கண்டு தீர்ப்பு கொடுக்குற மாதிரி இந்த பக்கம் 4 பேர், இந்த பக்கம் 4 பேர் வச்சு ஒரு 1 hour பேசுவாங்க. பேசி முடிச்சு பேச்சுவார்த்தை இருக்கக்கூடிய பிரச்சனையை வெட்டுக்கு தோறி ஆக்கி விட்டு போகலாடி போட்டுருவாங்க. சொம்மாகத்தை வந்து கிடையாது சொல்லுவாங்க, ஏரியிற அடுப்புல எண்ணெய் ஊற்றுற மாதிரி. கிட்டத்தட்ட அதுதான். சரியா? அதுதான் அவங்க மேலே புரியுது. இதனால அவங்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கு ஒரு வருமானம் வரும், அவங்க சேனல் டிஆர்பி ரேட்டிங் வரும், ஸோ அவங்க ப்ரோக்ராம் பெருசாகும், அப்படியெல்லாம் புரியுது. சரியா? இந்த மாதிரி ப்ரோக்ராமில் தெரியாமல் போய் மாட்டினவர் தான் நம்ம லாரன்ஸ் அண்ணன். அதானே பார்த்தீங்கன்னா, நீ சொன்னது லாரன்ஸ் சார் சொல்லிட்டு அந்த அக்காவை பற்றியே சொல்லிடுற. ஒருவேளை அந்த அக்காவை பற்றி பேச போகிறேன். அக்கா ஏற்கனவே வந்து நம்ம சிவகார்த்திகேயன் சார் மேலே கேஸ் போட்டுவாங்க. சரியா? மேலே போட்டு போகிறாங்க. சரியா? அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம லாரன்ஸ் அண்ணா அவருக்கு ஏதோ ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் போல, சரின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராமில் உட்காந்து பேசினா ஏதோ இவங்க நாட்டாம தீர்ப்பு கொடுத்துருவாங்க, தெரியாத மாதிரி மாட்டின்னு இருக்காரு. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 3/4 மணி நேரம் ப்ரோக்ராம் டோட்டலாக 1 hour அட்வான்ஸ்மெண்ட்லாம் போச்சுன்னா 3/4 மணி நேரம் இவர் வந்து பேட்டி எடுக்கிற மாதிரி பேச வச்சு, இவரோட ஜென்ரலான பாவம் அவங்க வந்து அந்தளவுக்கு படிப்பு இல்லையா, அவங்க பர்சனல்லாம் சொல்லிடுறாங்க, ஒரு ப்ரெஸ்ஸில் சொல்கிறாங்க, மீடியாவில் பப்ளிக் பர்சனலாக சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, அவர் சொன்னதெல்லாம் இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங் வீடியோஸாக சில பேர் வந்து எடிட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. புரியுது. அந்த ப்ரோக்ராமை கட் பண்ணி இப்போ அவங்களுக்கு தேவை எதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அதை எதுக்கும் யூஸ் பண்ணல, அது ஒரு நகைச்சுவையாக போட்டுருக்காங்க. அது பஞ்சு டைலாக போட்டுருக்காங்க. பஞ்சு டைலாக் சொல்லிட்டா அது டைலாக சொல்ல. 110 கிலோ வெயிட்டு தூக்குற இந்த லாரன்ஸு உன்னை அடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது, ஆனால் நான் அடிக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் அச்சா நீ செத்துருவேன். அடடே, நம்ம தளபதி பத்திலே போடலாம் போல டைலாக்கா. எப்படி இருக்க? அடுத்து இன்னும் கேட்கலையே சொல்லு. சும்மா இப்படி புச்சின்னு நறுக்கு 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 அப்படியே சொல்லிருப்பாரு. வேற பேரை வச்சுனே இருப்பாரு, வேற பேரை கை காட்டுனே இருப்பாரு. எப்போ நம்ம உலக நாயனுக்கு போகலாமா? ஆமா, கரெக்டாக இருக்கும். இதுக்கு தெரியுங்களா மேடம், அவனை விட்டு பாருங்க மேடம், சும்மா ஜல்லு 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 அப்படின்னு எடிட் பண்ணி ட்ரெயினிங் போட்டுக்கிறாங்க இந்த டைலாக. இது யாருக்கு? நம்ம தலைக்கா? எப்படி பாரு அர்த்தத்து. இதுன்னா பரவாயில்ல மேடம், இது ஆக்டிங் மேடம், இது ஆக்டிங். இது யாருக்கு? ஐ10 விக்ரம் சார் தான் அந்த மாதிரி. அது ஒரு யதார்த்தமா பாவம் அவர் வெள்ளந்தியா வந்து அந்த நிகழ்ச்சியில பேசிடுறாரு. இதை நீங்க எல்லாமே எடிட் பண்ணி ஒரு ட்ரெண்டிங்ல இதை பேசி இதை வந்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி போட்டுட்டு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வாங்கின பெரிய ஊடகங்கள் வந்து கேமரா மைக் எடுத்துன்னு அவர் அந்த ப்ரோக்ராம் சொன்ன ஊரு சொன்ன தெரு, அது மட்டும் இல்லாமல் அவர் ஒர்க் பண்ணதான் சொன்ன கோயம்பேடு மார்க்கெட்டிங் எல்லாம் போயிட்டு அவரை தேடி பிடிச்சா கூட பரவாயில்ல, ஒரு ஏதோ போனானுங்க வந்தாங்க சொல்லலாம். அவரை மாதிரி யாரோ ஒருத்தர் பாவம் சம்மந்தமே இல்லாமல் அவரு போய் இவர் தான் அந்த லாரன்ஸ் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பேட்டி எடுத்து அவரை சோசியல் மீடியா ஃபுல்லாக பரப்பி அவங்க ஃபேமிலியில் மன உளைச்சலாகி
இது மாதிரி சொல்லுங்க. இந்த விஷயத்த வந்து சில பேர் கிண்டலே பண்ணுவாங்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனது உழைச்சல. இது எவ்வளவு தவறான விஷயங்கள சில மீடியா பண்றாங்க. மீடியா வேலையே கிடையாது. எனக்கு ஒரு வருத்தமா இருக்கிற விஷயம் தான் கேட்குறேன். இப்போ ஒரு ப்ரோக்ராம் வந்து ஹிட் ஆகுது, ஒரு கஸ்டமர் கொண்டு வச்சு பர்சனல பேசுறாங்க, அது முடிஞ்சு போச்சு. அதுவே ஒரு தவறான செயலும். அது 9 வருஷம் ஆகுது அந்த ப்ரோக்ராம் வந்து. 9 வருஷம் மறுபடியும் தோண்டி அவரை தேடி பிடிச்சி, இதுவும் இன்னும் கொஞ்சம் வருத்தமா தரக்கூடிய செயல் இல்லை. அது தவறான ஒரு நபரை பிடிச்சி நீதான் அந்த லாரன்ஸ் அப்படின்னு அவங்க கூட எல்லாம் வேலை செய்யறவங்களும் அவர் கிண்டல் பண்றாங்க. அந்த மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாகி உண்மையில சொல்றேன். அப்போ அதாவது மீடியாக்கள் வந்து நல்லது தான், ஒரு நாட்டுக்கு நல்லது செய்வாங்க, மக்களுக்கு நல்லது செய்யதான் மீடியா. ஆனால் இந்த மாதிரி தவறான வேலையை தயவுசெய்து செய்யாதீங்க சரிங்களா? அது ஏற்கனவே ஒரு 9 வருஷம் முன்னாடி முடிஞ்சு போன விஷயம். யாரோ ஒருத்தர் ஏதோ ட்ரெண்டிங் பண்ண அதோட அப்படியே போகிறது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட மீடியாக்கள் ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல அந்த மாதிரி பேர் வாங்கின மீடியாக்கள், அதாவது ஏதோ நம்மள மாதிரி சின்ன சின்ன யூடியூப் சேனல் தெரியாதவங்க போட்டானோட பரவாயில்ல சொல்லலாம். ஆனால் ஒரு நல்ல பிராண்டடான மீடியா சேனல்லாம் வந்து இதை ஒரு நிகழ்ச்சியாக வந்து சந்தா போய் பேட்டி எடுத்து அந்த தவறை பண்ணாதீங்க. எவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது கொண்டு வரதுக்கு. வெளியில் வந்து நீங்கள் செய்தியாக போடணுன்னா உங்களுக்கு வந்து ட்ரெண்டிங் வரணும், என்ன ட்ரெண்டிங் அதை தான் போடணுன்றதுக்காக ரொம்ப தவறு பண்ணாதீங்க. தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இல்லை, எப்போ நடந்த பிரச்சனை இப்போ மறுபடியும் நீங்கள் எடுக்கிறதுனால என்ன ஆகுனா, அது ஒரு வேளை சுமூகமாக போயிருக்கலாம் அந்த பிரச்சனை. இப்போது அவங்க லைஃப் நார்மலோட போயிட்டு இருக்கோம். நீங்கள் திருப்பி அதை கிளறதுனால என்ன ஆகுனா, மறுபடியும் அது கசப்பு உருவாகும் உங்களுக்குள்ள. சரியா? அதனால் அவங்க வேலையை போய் பாருங்க. சுருட்ட நியூ வேலையை போய் பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.